அக்காவை இவ்ளோ நான் ஆழ்ந்த மனசுல போய் பாதிச்சிருக்கேன். எதனாலன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ரீகால் பண்ண தெரியுது. முடியுது என் மெமரீஸ் எல்லாம் அவங்களோட. எனக்கு ஒண்ணும் இல்லங்க. அக்கா வந்து புளிய கழுவ சொன்னாங்க. எதுக்கு கிண்ணத்த எடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி டைரக்ட்டா சிங்க்ல போட்டு குழாவ தொறந்து விட்டு கழுவுன்னு கழுவி இருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க இந்த எம்மா, புளிய வந்து அதெல்லாம் விஷத்துல அசந்து போடணும், பேசுவாங்க. ரசத்துலலாம் போட உண்மையிலே முடியாதுன்னு சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க. தீபாக்கா நீங்க வீட்ல சமைக்கிறீங்களா சமைக்கிறீங்களா என்ன எல்லாரும் கேட்பாங்க. இப்ப சொல்றேன், நான் எவ்வளோ பரவாயில்ல இவளுக்கு. அதனால இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழம்ப அவளுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வாவ்! அது எப்படி வரும்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அது ஆண்டவனுக்கும் தெரியாதுன்றீங்க. ஆனா இன்னைக்கு உன் வீட்டுக்காரரை சாப்பிட வைக்கிறோம். சாப்பிட வைக்கிறோம்க்கா. நீங்க ஆமா. சமைச்சு குடுக்குறீங்க. ஆனா நான் சமைச்சத சொல்லி சாப்பிட வைக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா என் உன் வீட்டுக்கு வீட்டுக்காருக்கு இன்னைக்கு வந்து நான் சமைச்சு கொடுக்குறேங்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. அக்கா எனக்கு தாங்க ஹாப்பி. எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு இது. ஆனா என் வீட்டுக்காருக்கு தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆனா சாப்பிட்டா. நான் சமைச்சு நம்ம வேணா அத கொடுக்கறது பெரிய பாக்கியம்னு நீ தான் சொல்லணும். சரிம்மா, எனக்கு உன் தலையெழுத்தை யாரும் மாத்த முடியும்.